அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அத்தியாத்ம ராமாயணத்தில் இனி கிஷ்கிந்தா காண்டம் பார்க்கலாம். ஸ்ரீராமர் சபரி ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டு லக்ஷ்மணருடன் பம்பையின் கரை மார்க்கமாக பம்பை கரையை அடுத்த ரிஷியமுகமலையின் பக்கமாக சென்றார்கள். அச்சமயம் சுக்ரீவன் 4 வானரர்களுடன் மலையின் சிகரத்தில் இருந்து மலைப்பக்கத்தில் வரும் ஸ்ரீராமலக்ஷ்மணர்களை கண்டான். கண்டவுடன் பயம் கொண்டு அனுமாரை பார்த்து அவ்விருவரும் யார் என்று விசாரித்து அறிந்து வர வேண்டும். அவ்விருவரும் வாலியால் என்னை கொல்வதற்காக அனுப்பப்பட்டவர்களா என்பதை அவர்களுடன் பேசி தெரிந்து கொண்டு உம்முடைய கையால் ஜாடை காட்டு, யோகியமான மனம் உடையவர்கள் என்றால் அவர்களை இங்கு அழைத்து வாரும் என்று சொல்லி அனுப்பினான். ஆஞ்சநேயர் இதை கேட்டு அவ்விடமிருந்து கீழே வந்து ராமர் லக்ஷ்மணர்களை வணங்கி வினயத்துடன், ஓ புருஷ சிரேஷ்டர்களே, உங்களை பார்த்தால் மாயையால் மானிட வடிவம் எடுத்து பூபாரத்தை ஒழிப்பதற்கும் பக்தர்களை காப்பதற்கும் அவதாரம் செய்த பரம புருஷர்களைப் போல் காணப்படுகிறீர்கள். நரநாராயணர்கள் என்றே தோன்றுகிறீர்கள். நீங்கள் யார் என கூற வேண்டும் என்றார். ஆஞ்சநேயர் கூறிய வார்த்தையை கேட்ட ஸ்ரீராமர், அந்தனர் போன்றவரே, நான் தசரத மகாராஜாவினுடைய குமாரன். என் பெயர் ராமன். இவன் என்னுடைய தம்பி லக்ஷ்மணன். நான் பிதுர்வாகிய பரிபாலனத்திற்காக என் தம்பியுடனும் என் மனைவி சீதையுடனும் தண்டகாரண்யம் வந்தேன். பஞ்சவடி தீரத்தில் நாங்கள் வசிக்கும்போது என் மனைவி சீதையை ஒரு ராட்சசன் அபகரித்து கொண்டு போய்விட்டான். அவனை தேடிக்கொண்டு வருகிறோம் என்று கூறி, நீர் யார், யாரைச் சேர்ந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டார். ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை பார்த்து, வீரசிரேஷ்டரே, நான் வாயுகுமாரன், அனுமான் என்று என்னை சொல்வார்கள். சுக்ரீவருடைய மந்திரியாயிருப்பவன். எனது அரசனாகிய சுக்ரீவர் வானரர்களுக்கு அரசனாகவும் மிக்க பராக்கிரமசாலியும் ஆகிய வாலியின் இளைய சகோதரர். மிகுந்த புத்தியுள்ளவர். ரிஷிமுகமலையின் சிகரத்தில் 4 மந்திரியுடன் இருக்கிறார். அவர் தமையனாகிய வாலி அவருடைய பத்தினியை அபகரித்து கொண்டு தன் நாட்டை விட்டு துரத்திவிட்டான். மதங்க ரிஷியின் சாபம் காரணமாக வாலி இந்த மலைக்கு வர முடியாது. ஆகையால் சுக்ரீவர் இங்கு தங்கி உயிர் தப்பித்து கொண்டிருக்கிறார். அவருடன் தாங்கள் சிநேகம் செய்து கொள்வது உசிதமாகும். அவர் உங்களுடைய பத்தினியை அபகரித்தவனை வெல்ல தங்களுக்கு தகுந்த தோழனாவார். இப்போதே போகலாம், வாருங்கள் என்று மிகுந்த வணக்கத்துடன் தன் வரலாற்றை கூறினார். அப்பொழுது ஸ்ரீராமர் தானும் சுக்ரீவனுடன் சிநேகம் செய்து கொள்ளவே வந்ததாக கூற, பிறகு அனுமார் விஸ்வரூபத்துடன் தோன்றி நமஸ்கரித்து ராமலக்ஷ்மணர்களை தன் தோள் மீதில் ஏறிக்கொள்ளச் செய்து ஓர் சணப்பொழுதில் பர்வத சிகரத்துக்கு கிளம்பி சுக்ரீவன் எடுக்கும் இடத்திற்கு அருகாமையில் வந்து ஓர் மரத்தின் நிழலில் இருவரையும் வீற்றிருக்கச் செய்தார். சுக்ரீவனிடம் சென்று எல்லாவற்றையும் விபரமாக கூற சுக்ரீவனும் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் வந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் லக்ஷ்மணர் நடந்ததனைத்தையும் விபரமாக சொல்ல, சுக்ரீவன் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சமயம் மந்திரிகளுடன் இம்மலையின் சிகரத்தில் இருந்தபோது யாரோ ஒரு உத்தம ஸ்திரீயானவள் எவனோ ராட்சசன் ஒருவனால் அபகரிக்கப்பட்டு ஆகாச மார்க்கமாக செல்லும்போது உத்தமி ராமராம என்று அலறிக்கொண்டு சென்றாள். அப்போது அவள் எங்களை கண்டு தன் ஆபரணங்களை கழற்றி தனது முந்தானை துண்டில் முடிச்சு கட்டி கீழ்நோக்கி போட்டாள். ஓ பிரபுவே, அந்த ஆபரண முடிச்சை எடுத்து குகைக்குள் கொண்டு போய் வைத்தேன். அந்த முடிச்சு இதோ இருக்கிறது என்று கூறி அதை எடுத்து வந்து ராமரிடம் கொடுத்து, இது தங்களை சார்ந்ததா என்று பாருங்கள் என்று உரைத்தான். ராமர் ஆபரண முடிச்சை அவிழ்த்து பார்த்து ஆபரணங்களை எடுத்து மார்போடு அணைத்து சீதே சீதே என்று கதறினார். இதை கண்ணுற்ற லக்ஷ்மணர் ரகுவீரரை சமாதானப்படுத்தினார். உடன் சுக்ரீவனும், ராமபிரபுவே, அநீதியாக சீதையை எடுத்துச் சென்ற ராவணனை யுத்த களத்தில் தங்களால் மடிவிக்கச் செய்து ஜானகியை தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று பிரதிஞ்ஞை செய்தான். பிறகு அனுமார் ராமசுக்ரீவர்களுக்கு சமீபத்தில் அக்னியை வளர்த்தார். ராமரும் சுக்ரீவனும் அந்த அக்னி பகவான் சாட்சியாக ஒருவருக்கொருவர் ஆலிங்கனம் செய்து சிநேகம் செய்து கொண்டார்கள். பிறகு நிதானமாய் அமர்ந்து சுக்ரீவனை பார்த்து, தோழ, உம்முடைய வரலாற்றை சொல்லும் என கேட்டார். சுக்ரீவன், கோதண்ட ராமா, சில காலத்துக்கு முன் மயன் புத்திரனாகிய மாயாவி என்ற மிக்க கர்வமடைந்த அசுரன் ஒருவன் சிங்க கர்ஜனை செய்து கொண்டு கிஷ்கிந்தைக்கு வந்து வாலியை போருக்கு அழைத்தான். வாலி அதை கேட்டு பொறுக்காமல் வெளியே வந்து மாயாவியை திடமாய் ஒரு குத்து குத்தினான். அந்த குத்தினால் அவன் துன்பமடைந்து பொறுக்க மாட்டாமல் தன் இருப்பிடத்தை நாடி சென்றான். அவ்வரக்கனை பின்பற்றி வாலியும்
நானும் தொடர்ந்தோம். அவன் ஒரு குகைக்குள் நுழையக் கண்ட வாலி மிகுந்த கோபத்துடன் என்னை பார்த்து, நீ இக்குகையின் வெளிப்புறத்திலேயே இரு, நான் குகைக்குள் செல்கிறேன் என்று கூறி அதனுள் சென்றான். 1 மாத காலம் வரை வாலி வெளியில் வரவில்லை. அதற்கு மேல் பிளத்வாரத்தின் வழியாக இரத்த பிரவாகம் வெளிப்பட்டது. அதை பார்த்து நான் வாலி அகப்பட்டு கொண்டு மரணமடைந்து விட்டான் என்று மிக்க துயரமடைந்து குகையின் வாசல் படியில் ஒரு பெரிதான கல்பாறையை எடுத்து வைத்து வழியை மூடிவிட்டு கிஷ்கிந்தை வந்து சேர்ந்தேன். அசுரனால் அக்குகைக்குள் சென்ற வாலி மாயாவியால் அடிபட்டு பிராணனை இழந்தான் என்று வானரர்களுக்கும் சொன்னேன். அதை கேட்ட வானரர்கள் யாவரும் வருத்தமுற்றனர். பிறகு வானரர்களும் வானர மந்திரிகளும் அரசை ஆள்வதில் எனக்கு விருப்பமில்லை என்றாலும் என்னை அரசாளும்படி எனக்கு முடிசூட்டினார்கள். கொஞ்ச காலம் சென்று வாலி வந்தான். வந்தவன் எனக்கு முடிசூட்டின விஷயத்தை கேட்டு கோபம் கொண்டு என்னை பார்த்து கடுமையாக பேசியும் என்னை அடித்தும் குத்தியும் இன்னும் பலவிதமான ஹிம்சைகளையும் செய்தான். அவன் செய்த கொடுமைச் செயல்களை பொறுக்க முடியாமல் நான் கிஷ்கிந்தையை விட்டு புறப்பட்டு பயத்தோடு வெளிப்பட்டு உலகம் முழுமையும் சுற்றி கடைசியாக இந்த ரிஷியமுக மலையடிக்கு வந்தேன். இந்த மலைக்கு வாலி வரக்கூடாது என்றும் வந்தால் அவன் தலை சிதறிவிழக் கடவது என்றும் மதங்க முனிவரிட்ட சாபம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து வாலி இந்த மலைக்கு வரமாட்டான் என்று துணிந்து இம்மலையின் மீதேறி வசித்து வந்தேன். பிறகு துர்புத்தியுடைய வாலி என் மனைவியையும் அபகரித்து கொண்டான். நான் என் மனைவியை இழந்து துக்கத்தால் தாபமடைந்து அது முதல் இங்கு வாசம் செய்கிறேன். இப்போது தங்களுடைய பாதங்களை தரிசித்ததால் சுகமடைவேன் என்று தன் வரலாற்றை கூறினான். மித்திரனாகிய சுக்ரீவனுக்கு உற்ற துக்கத்தால் வருத்தமடைந்த ஸ்ரீராமர், ஓ சுக்ரீவா, உன் மனைவியை இச்சித்தவனும் உனக்கு சத்ருவும் ஆகிய வாலியை வதம் செய்கிறேன் என்று சுக்ரீவனுக்கு பிரதிஞ்ஞை செய்கிறார். இதை கேட்ட சுக்ரீவன், வாலி மகாபலசாலிகளுக்குள்ளும் பலமுடையவன், தேவர்களாலும் வெல்லுவதற்கு முடியாதவன். அவனுடைய பலத்தை கூறுகிறேன் கேளுங்கள். ஒரு சமயம் பர்வதம் போல் பெருத்த சரீரமுடைய துந்துபி என்ற அசுரன் கருத்த நிறமுடைய எருமை ரூபத்தை பெற்றவன், பார்க்க பயங்கரமாகிய அவ்வரக்கன் கிஷ்கிந்தைக்கு நள்ளிரவில் வந்து யுத்தம் செய்வதற்காக வாலியை அழைத்தான். வாலி வெளியே வந்து கோபம் உண்டு தனக்கு எதிரில் நின்று துந்துபியாகிய எருமையின் 2 கொம்புகளையும் பிடித்து புரட்டி பூமியில் தள்ளி ஒரு பாதத்தால் அதன் சரீரத்தை மிதித்து கொண்டு தன் 2 கரங்களாலும் அதன் சிரசை திருகி சுழற்றி ஆகாயத்தில் எறிந்தான். அந்த சிரசானது மதங்க முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகே ஒரு யோஜனை தூரத்தில் விழுந்தது. அந்த சிரத்திலிருந்து பெருகிய இரத்த வெள்ளப்பெருக்கானது அம்முனிவரின் ஆசிரம பிரதேசம் எங்கும் பரவியது. அதனால் கோபமுற்ற மதங்க முனிவர் வாலியை கூவி, இனி என்னுடைய மலைக்கு வருவாயாகில் உன் மண்டை சிதறி மரணமடைய கடவாய் என்று சாபம் கொடுத்தார். துந்துபியின் மலை போன்ற அம்மண்டையோடு இன்னும் அங்கேயே கிடக்கிறது. அந்த மண்டை ஓட்டை பாருங்கள். அதை எடுத்து எட்டி போடுவீர்களானால் தாங்கள் வாலியை வதம் செய்யும் சக்தி பெற்றவராவீர்கள் என்று உரைத்து ஸ்ரீராமரை அங்கு அழைத்து கொண்டு போய் பர்வதம் போன்ற அந்த மண்டையோட்டையை அவருக்கு காண்பித்தான். ஸ்ரீ ராமச்சந்திரர் அதை பார்த்து புன்னகை செய்து தன் கால் கட்டை விரலால் இடறி அந்த மண்டை ஓட்டை 10 யோஜனை தூரத்துக்கு அப்பால் எறிந்தார். ஆச்சரியத்துடன் அதை கண்ட சுக்ரீவன் மந்திரிகளுடன் நன்று நன்று என்றான். பிறகு சுக்ரீவன் ராமரை பார்த்து, ஓங்கி உயரமாய் வளர்ந்தனவும் மிக்க உறுதியாகவும் உள்ள 7 சால விருட்சங்களையும் தாங்கள் பார்க்க வேண்டும். வாலியானவன் அவைகள் ஒவ்வொன்றையும் தன் கைகளால் பற்றி உதிர்ப்பான். அவ்விருட்சங்கள் ஒரே வரிசையில் இல்லாமல் சர்பகோண வரிசையாக நிலை பெற்றிருக்கின்றன. தாங்கள் அந்த விருட்சங்களை ஒரே பானத்தால் துவாரங்கள் உண்டாகும்படி செய்வீர்களானால் தங்களால் வாலி மரணமடைவான் என்று எனக்கு நம்பிக்கையுண்டாகும் என்றான். ராமரும் அங்கு சென்று சால விருட்சங்களை பார்த்து தன் வில்லை வளைத்து நாணேற்றி பானத்தை பூட்டி விடுத்தார். அந்த பானமானது வில்லினின்று புறப்பட்டு அவ்விருட்சங்கள் 7ஐயும் துளைத்து சர்பகோணத்தில் இருந்த அவற்றின் நிலைகளையும் பேதித்து ஒரு வரிசையில் நிலைக்கச் செய்து மறுபடியும் ராமருடைய அம்புரையில் வந்து புகுந்தது. இதை கண்ட சுக்ரீவன் மிகுதியான ஆச்சரியமடைந்து மிக்க சந்தோஷத்துடன் ராமரிடம் கூறுகிறான், தேவ, நீங்கள் உலகங்களுக்கெல்லாம் நாதனாகியவர், பரமாத்மா, சந்தேகமில்லை. நான் முன் செய்த தபோபலத்தால் தங்களை அடைந்தேன். என் வாக்கானது தங்களுடைய நாமங்களை ஜெபிப்பதிலும் என் 2 கைகளும் தங்களுடைய பக்தர்களை சேவிப்பதிலும் என்னுடைய நேத்திரங்கள் தங்களையும் தங்கள் மூர்த்திகளையும் தங்கள் பக்தர்களையும் எப்போதும் தரிசிக்க வேண்டும். என் செவியானது தங்கள் அவதார சரிதைகளை கேட்க வேண்டும். என் 2 பாதங்களும் தங்களுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும்.
என் பேரில் கிருபை கூர்ந்து என்னை ரட்சித்து ஆள வேண்டும் என்று இவ்விதம் ஸ்தோத்திரம் செய்தான். இத்துடன் முதல் சர்க்கம் முடிந்தது. இனி இரண்டாவது சர்க்கம். ராமர் சுக்ரீவனிடம், நீர் வாலியிடம் சென்று யுத்தத்திற்கு வா என்று அழையும். அப்போது வாலியை ஒரே பாணத்தால் வதம் செய்கிறேன் என்று கூறினார். சுக்ரீவன் அவ்விதமே செய்கிறேன் என்று வணங்கி விடை பெற்று கொண்டு விரைவாக கிஷ்கிந்தைக்கு அருகில் உள்ள தோட்டத்தில் சென்று உரத்த சப்தத்துடன் வாலியை சண்டைக்கு அழைத்தான். அதை கேட்ட வாலி, இதென்ன ஆச்சரியமாயிருக்கிறது என்று சற்று ஆலோசித்து, இவன் நம்மை சண்டைக்கு வா என்று கூப்பிடும் காலம் நேர்ந்துவிட்டதா என்று கோபம் பொங்கி அக்னிப்பொறி பறக்க சிவந்த கண்களுடன் வேகமாக சுக்ரீவன் இருக்கும் இடம் வந்தான். ஆங்காரத்துடன் வந்த வாலியை பார்த்து சுக்ரீவன் ரோஷத்துடன் எதிர்த்து அவன் மார்பில் அறைந்தான். அறைப்பட்ட வாலி கோபம் கொண்டு சுக்ரீவன் மார்பில் 2 குத்து குத்தினான். ஒரே ரூபமுடைய அவ்விருவரும் ஒருவருக்கொருவர் ஆவேசம் உண்டாகி போர் புரிந்தார்கள். அச்சமயம் ராமர் ஒரே ரூபத்துடன் யுத்தம் பண்ணும் அவ்விருவரையும் பார்த்து ஆச்சரியமடைந்து, தாம் பானப்பிரயோகம் பண்ணினால் எங்கு சுக்ரீவனுக்கு அபாயம் நேரிடுமோ என்று சந்தேகம் கொண்டு பானத்தை பிரயோகிக்கவில்லை. வாலி சுக்ரீவன் இருவரும் கடுமையான போர் புரிந்து கடைசியில் சுக்ரீவன் வாலியால் குத்துண்டு போர்க்களத்தை விட்டு ஓடினான். வாலி தன் இல்லம் சென்றான். சுக்ரீவன் ஸ்ரீராமரை பார்த்து தனக்கு உதவுவதாக பிரதிஜை செய்துவிட்டு, இப்படி வாலி தன்னை அடிக்கும் வரை ராமர் வெறிதே பார்த்து கொண்டிருந்த காரணம் என்னவோ என கேட்டான். சுக்ரீவன் சொல்லை கேட்டு ராமர் கண்ணீர் பெருகிய கண்களுடன், அவர்கள் இருவரும் ஒரே மாதிரி இருந்ததால் தான் பானப்பிரயோகம் பண்ணவில்லை, சுக்ரீவன் ஏதாவது ஒரு அடையாளத்தை அணிந்து கொண்டு மீண்டும் வாலியுடன் போர் செய்ய வேண்டும் என்றும் அப்பொழுது கட்டாயமாக வாலியை தான் கொல்வேன் என்றும் கூறினார். அவ்விதமே லக்ஷ்மணரும் சுக்ரீவனை அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக புஷ்பமுள்ள கொடி ஒன்றை சுக்ரீவனின் கழுத்தில் கட்ட, சுக்ரீவனும் அவ்விதமே சென்று ஆச்சரியமான சப்தமிட்டு மறுபடியும் வாலியை சண்டைக்கு கூப்பிட்டான். வாலியும் மறுபடியும் இக்கூக்குரலை கேட்டு யுத்தத்துக்கு செல்ல முயன்றான். ஆனால் ஏதோ ஒரு பெரிய உதவி இல்லாமல் சுக்ரீவன் இவ்வாறு தைரியமாய் அழைக்க மாட்டான். மேலும் ராமலக்ஷ்மணர்கள் வந்ததையும் அவர்கள் தமக்குள் சபதம் செய்து கொண்டதையும் தான் அங்கதன் வாயிலாக அறிந்து கொண்டதையும் சொல்லி ராமரிடம் சரணமடைவதே நல்லது என்று வாலியின் மனைவி தாரை அறிவுறுத்துகிறாள். ஆனால் வாலி அவளை சமாதானம் செய்துவிட்டு சுக்ரீவனை வதம் செய்வதற்கான முயற்சியுடன் அவன் இருக்கும் இடம் சென்றான். கழுத்தில் பூமாலையுடனும் பயங்கரமான பராக்கிரமும் உடையவனாய் சுக்ரீவன் முஷ்டிகளால் வாலியை குத்தினான். வாலியும் குத்தினான். இவ்வாறு அவ்விருவரும் சண்டை செய்யும் பொழுது ராமர் அம்புரையிலிருந்து இந்திராஸ்தத்தை எடுத்து வில்லில் பூட்டி காது வரையில் இழுத்து மரக்கூட்டத்தின் மத்தியில் யாரும் அறியாமல் நின்று கொண்டு வாலியை நன்றாக கவனித்து அவன் மார்புக்கு இலக்கு வைத்து பானத்தை செலுத்த அது வாலியின் மார்பில் புகுந்தது. வாலி பெரும் கூச்சலுடன் பூமியில் விழுந்து சிறிது நேரம் பிரஜை இல்லாமல் இருந்து பின்பு உணர்வு பெறுகிறான். அச்சமயத்தில் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன் சகிதம் வாலி இருக்கும் இடம் சென்றார். வாலி செந்தாமரை கண்ணரும் இடது கையில் வில்லையும் வலது கையில் பானத்தையும் தரித்தவரும் வனமாலை தரித்தவரும் ஆகிய ஸ்ரீராமரை பார்த்து, ஓ ராமா, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? எதற்காக நீ என்னை வதம் செய்தாய்? அரசர்களுக்குரிய தர்மங்களை அறியாமல் நிந்திக்கத்தக்க காரியத்தை மேற்கொண்டாயே. மரக்கும்பலில் மறைந்திருந்த என்னிடம் பானத்தை பிரயோகித்தாயே. சத்தியவந்தனான நீ திருடனைப் போல் இந்த காரியத்தை செய்து என்ன கீர்த்தியை அடையப் போகிறாய்? நீ என்னை நேரில் சண்டை செய்திருந்தாயானால் அந்த பலனை அப்போதே அடைந்திருப்பாய். சுக்ரீவன் உனக்கு என்ன நன்மை செய்தான்? நான் என்ன நன்மையான காரியத்தை செய்யாமல் இருந்தேன்? ஓ ராமா, உன்னுடைய மனைவியாகிய சீதையை தண்டகாரண்யத்தில் ராவணன் கொண்டு போனான் என்றும் அவளை மீட்டு கொண்டு வருவதை உத்தேசித்து நீ சுக்ரீவனை சரணமடைந்ததாகவும் கேள்விப்பட்டேன். கஷ்டம். உலகத்தில் பிரசித்தி பெற்ற என் பராக்கிரமத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. நான் விரும்பினால் ராவணனை அவன் கூட்டத்தார்களுடனும் சீதையுடனும் இலங்கையில் போய் கட்டி இழுத்து இங்கு கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று மிகவும் கடுமையாக வாலி பேசினான். வாலியை பார்த்து ராமர், வாலியே, நான் தர்மத்தை ரட்சித்து கொண்டு இவ்வுலகில் வில்லுடன் சஞ்சரிக்கிறேன். அதர்மம் செய்பவனை கொன்று தர்மத்துடன் இருப்பவனை காப்பாற்றுகிறேன். எவன் ஒருவன் உடன் பிறந்தவன் மனைவி, தன் பெண், தன் நாட்டில் உள்ள பெண்கள் இவர்களுக்குள் எவரையேனும் அடையும் நோக்கத்துடன் விரும்புகிறானோ அவன் மூடபுத்தி உடையவன், அவன் மகா பாதகம் உள்ளவன், அவன் அரசர்களால் வதை செய்ய தகுதியானவன். நீ உன்னுடைய தம்பியின் மனைவியை பலாத்காரமாக அடைந்து வாழ்கிறாய். ஆகையால் காட்டில் வாழும் வானரமே,
தர்மங்களை அறிந்த நான் உன்னை கொன்றேன் என்று சொன்னார். இதை கேட்ட வாலி நடுநடுங்கி தன் எதிரில் மானிட உருவில் நிற்கும் ஸ்ரீராமர் அந்த லக்ஷ்மி நாராயணரே என்று அறிந்து வணங்கி, ராமா, இப்போது உம்மை நான் பரமேஸ்வரர் என்று அறிந்தேன். நான் முன்னம் அறியாமல் சொன்னவைகளை மன்னிக்க வேண்டும். எவருடைய நாமத்தை உரைத்து மரணமடைந்தால் பரமபதம் அடையலாமோ அந்த பரமபுருஷனே பிரத்யட்சமாக மோட்சமுடைய விருப்பமுள்ள என் முன்னிலையில் வந்திருக்கிறேன். தேவா, உம்மை பரமபுருஷன் என்றும் உம்முடைய பிரியையான ஜானகியை மாயை என்றும் அறிந்தேன். ராவணனை வதம் செய்யும் பொருட்டு பிரம்மதேவரால் பிரார்த்திக்கப்பட்டு அவதாரம் செய்தவர் என்றும் அறிந்தேன். ஓ ராகவா, உம்முடைய ஸ்தானம் செல்ல எனக்கு அருள வேண்டும். என் குழந்தையாகிய அங்கதன் எனக்கு சமமான பலமுடையவன். அவன் மீது தயை செய்ய வேண்டும். தங்களுடைய கையால் என்னை ஸ்பரிசிக்க வேண்டும் என்று வணங்கி கேட்டுக்கொண்டான். ராகவரும் அவ்விதமே வாலியை கையால் தடவி அவன் மார்பிலிருந்து பானத்தை எடுத்தார். வாலி வானர சரீரத்தை ஒழித்து ஓர் க்ஷணத்தில் சிறந்த தேவனாக ஆனான். வாலி ரகுநந்தனின் பானத்தால் அடிபட்டதாலும் மிகுதியான மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீராமரின் ஸ்பரிசத்தினாலும் உடனே வானர சரீரத்தை விட்டு பிரம்மனிஷ்டர்களுக்கு கிடைக்கக்கூடிய உத்தம பதவியை அடைந்தான். இத்துடன் 2வது சர்க்கம் முடிந்தது. மேலும் பார்ப்போம்.